அட, பழைய மிக்சியை இப்படி கூட புதுசாக்கலாமா? பைசா செலவில்லாமல் முடிஞ்சிருச்சே. எப்படி அரைக்குது! நம்ம வீட்டு மிக்சியை அடிக்கடி சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் அதில் படிந்திருக்கும் அழுக்குகள் மற்றும் வாசனைகள் நீங்காமல் இருக்கும். ஆனால் இதை சுலபமாக நேரம் வீணாக்காமல் சுத்தம் செய்ய ஒரு எளிய வழி இருக்கிறது. முதலில் மிக்சியின் கீழ் இருக்கும் ஓட்டை பகுதியை சுத்தம் செய்யும் போது தண்ணீர் உள்ளே செல்லாமல் இருக்க அங்கு செல்லோ டேப் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். ஏனெனில் தண்ணீர் உள்ளே சென்றால் மோட்டார் பாதிக்கப்படும். பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் பற்பசை, அதோடு சிறிதளவு டிஷ்வாஷ் லிக்விட், ஒரு மூடி வினிகர் சேர்த்து நன்றாக கலக்கவும். மிக்சியின் நடுவில் அந்த கலவையை தடவி அதன் மேல் ஒரு பக்கெட் ஈனோ தூள் மற்றும் வினிகர் ஊற்றி சில நிமிடங்கள் விட்டால் அந்த உதிர்வுகள் அழுக்கை தளர்த்துவிடும். பிறகு பழைய பிரஷால் உள்ளே நன்றாக தேய்த்து வெளியேயும் அதே கலவையால் தேய்த்து விட்டால் அழுக்குகள் முழுவதும் மறைந்து மிக்சி புதியது போல் மின்னும். ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பெரிய உப்பும் சிறிது தண்ணீரும் சேர்த்து 1 முதல் 2 நிமிடங்கள் அரைத்தால் உப்பு கத்தியின் மேல் இருக்கும் மாசையும் மெல்லிய மழுங்களையும் நீக்கி கூர்மையை கூட்டும். சில முட்டை ஓடுகளை உலர்த்தி ஜாரில் போட்டு அரைத்தாலும் கத்தி கூர்மையடையும். அடுத்து பலருக்கும் சிரமம் தரும் ஒரு பிரச்சனை, கரி படிந்த பாத்திரங்கள். அவற்றை சுத்தம் செய்வதற்காக வழக்கமான தேய்த்தல் மட்டும் போதாது. இதற்கு ஒரு சிறந்த யுக்தி. 2 சிறிய கரி துண்டுகளை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நன்றாக பொடியாக்கும் வரை அடிக்க வேண்டும். பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதனை சிறிதளவு சோப்புத்தூள் சேர்த்து அரை எலுமிச்சை சாறு பிழிந்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையை கரி படிந்த பாத்திரத்தில் தடவி சில நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் சாதாரண ஸ்கிரப்பினால் தேய்த்தால் கரி படிந்த கருப்பு போன்ற தடயங்கள் எளிதாக விலக்கிவிடும். இந்த முறையில் மிக்சி மற்றும் கரி பாத்திரங்களை சுத்தம் செய்தால் அவை மட்டுமல்லாமல் உங்கள் சமையலறையும் சுத்தமாகவும் மனமாகவும் இருக்கும். பற்பசை, வினிகர், ஈனோ போன்றவை சுலபமாக கிடைக்கும் பொருட்கள். மேலும் ரசாயன வாசனை இல்லாமல் சுத்தம் செய்ய உதவும். கரி மற்றும் எலுமிச்சை சேர்க்கை கரியை மட்டுமல்ல, எண்ணெய் படிந்த பகுதிகளையும் எளிதில் அகற்றும். ஒரு முறை செய்து பார்த்தால் வழக்கமான தேய்ப்பதை விட இது எவ்வளவு எளிது என்று நீங்களே உணர்வீர்கள். இந்த எளிய யுக்திகளை அடிக்கடி பயன்படுத்தினால் உங்கள் சமையல் சாதனங்கள் நீண்ட காலம் நல்ல நிலையில் இருக்கும். மிக்சியின் கத்திகள் கூர்மையாகவும் மோட்டார் சீராகவும் இருக்கும்.